இறுதி சுற்று திரைப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில வந்தது. காரணம் என்ன அப்படின்னா, வேட்டை திரைப்படத்துக்கு அப்புறமா ஒரு நீண்ட இடைவேளை மாதவன் தமிழ் திரையில தோன்றவே இல்லை. இதனால மாதவனை மீண்டும் திரையில பாக்குறோம் அப்படின்ற எதிர்பார்ப்பு பெரிய அளவுல இருந்துச்சு. இதை தாண்டி படத்துடைய ட்ரைலர் வித்தியாசமான ஒரு கலர்ல இருந்துச்சு. ஒரு இன்டர்நேஷனல் மூவி மாதிரி, வித்தியாசமா ஈரானியன் மூவி மாதிரியான ஒரு ஷேட் படத்துக்கு இருந்ததால ரசிகர்கள் இந்த படத்தை பெரிதும் எதிர்பார்த்திருந்தாங்க. சந்தோஷ் நாராயணனுடைய இசையும் பெரிய அளவுல ரசிகர்கள் மத்தியில இருந்த எதிர்பார்ப்பை அதிகரிச்சிருந்தது. இவ்வளவு பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில வந்த இறுதி சுற்று திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இறுதி சுற்று படத்துடைய கதை என்ன அப்படின்னா, மாதவன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸர். அவர் பாக்ஸரா இருந்து சாதிக்கணும்னு நினைக்கிறாரு. இன்டர்நேஷனல் அளவுல சாதிக்கணும்னு நினைக்கும் போது ஒரு சில காரணங்களால, அசோசியேஷனுக்குள்ள இருக்க அரசியலால பழிவாங்கப்பட்டு அவருடைய சாதனை வாய்ப்பை தவற விடுறாரு. இதனால பாத்தீங்க அப்படின்னா அவருடைய மனைவியும் இழந்து ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பாக்ஸரா இருக்காரு. அதன் பின்னர் மகளிர் அணிக்கு கோச் பண்ணக்கூடிய ஒரு கோச்சரா மாறுறாரு. ஒரு கட்டத்துல அங்கிருந்து அவரு சென்னைக்கு வர வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. சென்னைக்கு வரும்போது சென்னையில இருக்கக்கூடிய ஒரு இளம் திறமையை கண்டெடுத்து அவரால் சாதிக்க முடியாததெல்லாம் இந்த மாணவியை வச்சு சாதிக்கணும்னு நினைக்கிறாரு. அது நடந்துச்சா, நடந்தேறதுக்கு என்னென்ன மாதிரியான அரசியல் இடையூறுகள் இருந்தது, மாதவனை சாதிக்க விடாதவங்க மாதவனுடைய மாணவியை சாதிக்க விட்டுருவாங்களா அப்படின்ட்டு பல சுவாரஸ்யங்களோட இந்த கதை பேசியிருக்கு. படத்துடைய மிகப்பெரிய பிளஸ் அப்படின்னா மாதவன். படம் முழுக்க பாத்தீங்க அப்படின்னா மாதவன் எப்படி இருக்க போறாரு அப்படின்றத முதல் ஃப்ரேம்லயே சொல்லிட்டாங்க. மாதவன் அப்படின்னாலே ஒரு ரொமான்டிக்கான ஹீரோ, சாமா இருப்பாரு, அழகா இருப்பாரு அப்படின்றதுதான் எல்லாரோட எதிர்பார்ப்பு. எல்லாத்தையும் உடைக்கிற மாதிரி ஒரு முரடன், ஒரு 40 வயசை கடந்த ஒரு பாடி பில்டர், ஒரு பாக்ஸர் எப்படி இருப்பாரு அப்படின்றதோட சேர்த்து சாலா கதூஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சிடுமூஞ்சியாவே படம் முழுக்க மாதவன் டிராவல் பண்ணிருக்காரு. நடிப்புல ஒவ்வொரு கட்டத்திலயுமே அவரு அசத்தி எடுத்திருக்காரு. அசோசியேஷன் அரசியலை சமாளிக்கிறதாகட்டும், அதை தொடர்ந்து மாணவி கிட்ட அவர் காம்ப்ரமைஸ்க்காக போறதாகட்டும், மாணவி ஒருத்தவங்க காதல சொல்லும் போது அது வேணாம் அப்படின்னு கண்ணலையே சொல்றதாகட்டும், கிளைமேக்ஸ் வரைக்கும் யுத்திகளை சொல்லி தரதாகட்டும், எல்லாத்திலயுமே மாதவன் படம் முழுக்க நிறைஞ்சிருக்காரு. மாதவனை பிடிக்கும் அப்படின்னா நிச்சயமா இந்த படத்தையும் உங்களுக்கு பிடிக்கும். மாதவனை விட இந்த படத்துல நடிக்கிறதுக்கு அதிக ஸ்கோப் இருக்க ஒருத்தவங்க ரித்திகா. படத்துல பாத்தீங்க அப்படின்னா சென்னையில, அதுவும் வட சென்னையில இருக்கக்கூடிய ஒரு பொண்ணா குத்தாட்டம் ஆடி தமிழ் ரசிகர்களை வித்தியாசமா பார்க்க வச்சிருக்காங்க. தனுஷ் ரசிகா அவங்க செய்யக்கூடிய சேட்டைகள் இவ்வளவு துருதுருன்னு ஒரு பொண்ணா அப்படின்னு எல்லாரையும் கண்களை விரிச்சு பார்க்க வைக்குது. அந்த அளவுக்கு ரித்திகா செம்ம சேட்டை பண்ணிருக்காங்க. அந்த சேட்டையோட சேர்ந்து அவங்களுக்கு பாக்ஸிங்கும் கத்துக்கும் போது அதே சீரியஸ்னஸோட இருக்காங்க. அவங்க ஒரு பாக்ஸர் அப்படின்றதால எல்லாத்துக்குள்ளேயும் பொருந்தி போறாங்க. ரித்திகாக திடீர்னு கூட்டிட்டு ஒரு வட இந்திய மூஞ்சிய தமிழ் பொண்ணு, சென்னையில இருக்க பொண்ணுன்னு சொன்னா நம்ப மாட்டோம் அப்படின்றதுக்காக அவங்க அம்மா நார்த் இந்தியன் அப்படின்னு சொன்னதெல்லாம் உண்மையிலேயே லாஜிக்க பார்த்து படம் எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் இவங்க அப்படின்றத நிரூபிக்கிற மாதிரி இருக்கு. ரித்திகா தான் படம் முழுக்க, மாதவனை விட அவங்களுக்கு தான் நடிக்கிறதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு. அதை அவங்க கரெக்டாவும் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்பப்படுது. இது மட்டும் இல்லாம படத்துல வரக்கூடிய எல்லா கதாபாத்திரங்களுமே ரசிகர்களை ஈர்க்கிற மாதிரி இருக்கு. படத்துடைய முக்கியமான ஒரு கதாபாத்திரம் ஜாகிர் ஹுசேன். அவர் இந்த படத்துல வில்லனா பண்ணிருக்காரு. செம்மையா மிரட்டி இருக்காருன்னு சொல்லலாம். ஒரு சீஸ் சாண்ட்விச் வச்சுக்கிட்டு மாதவன் அவர் மிரட்டுற சீனை நீங்க படம் பார்க்கும் போது பாத்தீங்கன்னா அதிகமா ரசிப்பீங்க. மாதவன் மாதிரி நல்லா நடிக்கிற ஒருத்தர் எதிரில் வச்சுட்டு சாண்ட்விச் சாப்பிட்டுக்கிட்டே அசால்ட்டா நடிக்கும் போது கண்டிப்பா கிளாப்ஸ் அல்லதான் செய்யுது. சோ படத்துடைய காஸ்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதால இப்படி ஒரு கதையை கொண்டு போறதுக்கு இது ஒரு பெரிய பிளஸா இருக்கு. படம் முழுக்க பாத்தீங்க அப்படின்னா இந்தியால பாக்ஸிங் உடைய நிலைமை என்ன அப்படின்றத பேசியிருக்காங்க. தமிழ்நாட்டுல இந்தியால இருக்கக்கூடிய பாக்ஸர்கள் என்னென்ன மாதிரியான வசதிகளோட இருக்காங்க, அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, ஒரு பாக்ஸர் இன்டர்நேஷனல் அளவுல சாதிக்கணும் அப்படின்னா அவங்க எவ்வளவு பிரச்சனைகளை சமாளிக்கிறாங்க அப்படின்றதையும் இந்த படத்துல பேசியிருக்காங்க. அது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஒரு சில இடங்கள்ல லாஜிக் மீறல்கள் இருந்தாலும் கூட சொல்ல வந்த விஷயத்தை ரொம்பவே ஆணித்தரமா நம்ம ஃபீல் பண்ற வைக்கிற மாதிரி சொல்லி இருக்கிறது இறுதி சுற்றுக்கான அந்த ஒரு கதைக்கான வெற்றி அப்படின்னே சொல்லலாம். இறுதி சுற்று படத்துல மைனஸ்லாம் இல்லையா அப்படின்னா, மைனஸ் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒருத்தவர் அசோசியேஷனோட தலைவரா இருந்துகிட்டு என்ன வேணா செய்ய முடியுமா, யார வேணா விளையாட வைக்க முடியும், யார வேணா வெளியில கொண்டு போயிட முடியுமா அப்படின்றத தாண்டி மாதவன் பாத்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணு ரித்திகாக ஒரு ஸ்டேஜ்லயும் கொண்டு போகும்போது அவங்க ஒரு இடத்துலயும் தோக்குறாங்க அப்படின்னும் போது கடைசியா என்னால வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் கொண்டு போயிட முடியும், அதுக்கான ட்ரையல்ஸ் ஒன்னு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது சார் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு கேட்க வர மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ரித்திகா கடைசி நேரத்துல தான் அவர் ஒரு ட்ரிக்க சொல்லி கொடுக்கிறாரு. அதை ஏன் ஃபைனல்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் சொல்லாம இருக்காரு அப்படின்ட்டு பல கேள்விகளை கேட்க வச்சாலும் சக்குதே இந்தியா மாதிரி ஒரு படம் தமிழ்ல வரலையே அப்படின்னு பேசிட்டு இருந்தவங்களுக்கு இது சக்குதே இந்தியா மாதிரி தமிழ்ல எடுக்கப்பட்ட ஒரு சூப்பரான படம் அப்படின்றதால இந்த மைனஸ் எல்லாம் தாண்டியும் இந்த படத்தை ரசிக்கலாம். படத்தோட விமர்சனம் எல்லாம் சொல்லிட்டு மார்க் போடுவாங்களே, கடைசியில மார்க் போடலையா அப்படின்னு கேக்குறீங்க. ஒரு நல்ல படம் எடுத்திருக்காங்க, ஏன் அதுக்கு மார்க் எல்லாம் போடணும்? படம் பார்க்கணும், நல்ல படம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கலாம்.